அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது கண்ணீர் மல்க வீரமணி என்னிடம் வந்து இடிச்சிட்டாங்களே எப்படியாவது நீங்க உதவணும். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பார்ப்போம். நான் அவர்கிட்ட போனேன். வாஜ்பாயிட்ட நாளை சாயங்காலம் 5 மணிக்கு நானும் வீரமணி அவர்களும் செடி எடுக்கிறோம், அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். என்ன அவ்வளோ அவசரம் இருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். இப்ப குன்னக்குடி வைத்தியர் கச்சேரி அடுத்த அறையில் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க கூட வாங்க கையை பிடிச்சு கூப்பிட்டு போனார். குன்னக்குடி வைத்தியர் நான் பார்த்தேன், யாரு தெரியுது அவங்களுக்கு, எங்க தமிழ்நாட்டுக்காரரு. நான் ஒன்று நேரம் வேலை இருக்குன்னு போயிட்டேன். மறுநாள் வீரமணி அவர்களோடு செடியன் அவர்களோடு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பார்த்து, திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடுற கட்சி அல்ல, அதன் தலைவர் இங்கே வீரமணி அவர்கள் திராவிட நாடு தனிநாடு கோரிக்கை கொண்டவர்கள், தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அந்த மையத்தை இடித்திருக்கிறீர்கள். எங்கள் தமிழ்நாட்டில் நேரு பெயர், பட்டேல் பெயர், திலகர் பெயர், பல பெயர்கள் இருக்கின்றன. எங்கள் தமிழ்நாட்டு வீரர்கள் தான் இந்திய சுதந்திரத்துக்காக முதலாக வாழேந்தியவர்கள். மராட்டியர்கள் அல்ல, வங்காளிகள் அல்ல, பீகாரிகள் அல்ல, தமிழர்கள். எங்கள் தலைவர்கள் பெயர், மன்னர்கள் பெயர் எங்காவது உங்கள் டெல்லி போட்ட இடத்துல இருக்கிறதா? வாஜ்பாயிடம் கேட்டேன். எங்களை மீண்டும் தனிநாடு கோரிக்கையை நோக்கி தள்ளாதீர்கள். Don't push us to that end. இப்ப என்ன செய்யணும்? பெரியார் மீது இடிச்சிட்டீங்கல்ல, அதை விட முக்கியமான ஒரு இடத்தை உடனே கொடுங்க. அமைச்சரை போன்ல கூப்பிட்டாங்க. வைகோ, கோபாலசாமி, வீரமணியும் உங்களை பார்க்க வர்றாங்க. அவங்க எந்த இடத்தை டெல்லியில கேட்கிறாங்களோ அந்த இடத்தை பெரியார் மீது கொடுங்க. முன்னை விட 100 மடங்கு மதிப்புள்ள இடத்தை பெற்றுக் கொடுத்தவன் திராவிடர் கழகத்துக்கு, பெரியார் மையத்துக்கு இந்த அடியேன் வைகோ செய்ய வேண்டிய கடமை எல்லா காலத்திலும் செய்திருக்கிறேன். மறைமலை அடிகள் தென்னாடு என்றைக்கும் தென்னாடு தான் என்று சொன்னார் அல்லவா? அந்த தென்னாடு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்று மரணம் தழுவுகின்றவரை கர்ஜித்தவர் தான் தந்தை பெரியார். எங்கள் அடிமனதிலும் ஆழ்மனதிலும் அந்த உணர்வு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் இப்படியே இந்தியை திணித்துக் கொண்டு போனால், மும்மொழி திட்டத்தை புகுத்த நினைத்தால், எங்களை பழிவாக நினைத்தால், நான் எச்சரிக்கிறேன், மோடி அரசாங்கத்துக்கு இந்தியா துண்டு துண்டாக போகும், உடைந்து பல நாடுகளாகும். அவற்றையே சொன்னேன். What happened in Soviet Union will happen in this subcontinent. சோவியத்தில் நடந்தது இங்கே நடக்கும். We belong to different nationalities. தனித்தனி தேசிய இனங்கள். இன்னும் எப்படி சொல்றீங்க? ஆமா, I belong to Tamil nationality. You may belong to some other nationality. This subcontinent consists of so many nationalities. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு நாடே கிடையாது. இந்தியா எங்கடா இருந்தது? இந்தியா குப்தர்கள் காலத்தில் இருந்ததா? மௌரியர்கள் காலத்தில் இருந்ததா? எந்த காலத்தில் இருந்தது? அக்பர் காலத்திலும் கிடையாது, அவுரங்கசீப் காலத்திலும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் திக்கப்பு துப்பாக்கி ஒன்றுபடுத்தி இந்தியா அமைப்பை நீங்கள் உருவாக்கினீர்கள். அது உணர்வு வராதா? என்னை விட வேகமான வாலிபர்கள் வருங்காலத்தில் வருவார்கள், இளைஞர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். அவர்கள் சுவடிகளை புரட்டி பார்ப்பார்கள். நாம் ஏன் இந்தியாவோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் அடிமைகளாக நடத்தப்பட வேண்டும்? அவசியமில்லை. அதனால் தான் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே என்னுடைய கடைசி பேச்சில் பார்லிமெண்டில் நான் ஆற்றிய கடைசி உரையில் அண்ணாவின் மேடன் ஸ்பீச்சை கோட் பண்ணேன். அண்ணா மேடன் ஸ்பீச் சொன்னார், I demand the right of self-determination. இது அதுக்கு பிறகு வந்தவங்க அந்த வரியவே எடுத்துட்டாங்க. அண்ணா பேச்சுல புக்கிலே கிடையாது. நான் கடைசி பேச்சில் சொன்னேன். I quoted அறிஞர் அண்ணா what he made in 63 at the floor of the Rajya Sabha. அதை சொன்னேன். I belong to the Dravidian stock. I am proud to call myself
திராவிடியன். நான் திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சுயநிலை உரிமை நான் கேட்கிறேன். அண்ணா பேசி முடித்தார். கடைசி பேச்சு அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். I demand the right of self-determination. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போக முடியாது. இந்திய அரசு தடுக்கவில்லை. அந்த நாடுகள் எனக்கு விசா கொடுப்பதில்லை. 18 வருடங்கள் ஆயிற்று நான் அமெரிக்காவுக்கு போய். என் மகள் எங்கே இருக்கிறாள்? என் பேத்திகளை நான் பார்க்க முடிந்ததில்லை. அமெரிக்க அரசு, you belong to a banned organization. You are ineligible to apply for visa. 18 வருடங்கள் ஆயிற்று. இங்கிலாந்து எனக்கு விசா மறுப்பு செய்து விட்டது. கனடா எனக்கு விசா மறுப்பு செய்து விட்டது. ஆஸ்திரேலியா எனக்கு விசா கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இதே அரங்கத்தில் 1938 வருடம் செப்டம்பர் 26 நாள் கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த அந்த திலீபன் மரணித்த நாள் செப்டம்பர் 26. விடுதலை புலிகளில் தியாகச்சுடன் திலீபன் மறைந்த நாள். அந்த நாள் 88 என்னை அழைத்துக் கொண்டு வந்து ராமகிருஷ்ணன் பேச சொன்னார். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்தில் பேசினேன். 2.5 மணி நேரம். ஈழத்தில் பல வீடுகளில் என் வீடியோ கேசட் இருக்கிறது. நான் நேற்று விடுதலை புலிகளை ஆதரித்தேன். இன்றைக்கும் ஆதரிக்கிறேன். நாளையும் ஆதரிப்பேன். நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், திருமங்கலம் பொதுக்கூட்டத்திலும் சொன்னேன், இப்பொழுது இந்த அரங்கத்திலும் சொல்லுகிறேன். என்றைக்கு புலிகளின் ஆதரவாளன் தான் இதை வைக்கும். உலகத்தில் தமிழருக்கு ஒரு நாடு வேண்டும். அது தமிழீழமாக வளர்ந்தால் தமிழருக்கு ஒரு நாடு கிடைத்துவிடும். அவருக்கு நிகரான சமர்கலைகளை அமைத்தவர்கள் மாவோவும் கிடையாது, பிடல் காஸ்ட்ரோவும் கிடையாது, செக்வராவும் கிடையாது, யாரும் கிடையாது. There is no equal to பிரபாகரன். யாரும் அவருக்கு நிகரான புரட்சியை நடத்தியவர் கிடையாது. காட்டுக்குள் இருந்து கொண்டு விமானப்படையை தயாரித்தவர் பிரபாகரன். 7 அணு ஆயுத வல்லரசுகள், இந்தியா உட்பட, சீனா உட்பட, பாகிஸ்தான் உட்பட, இஸ்ரேல் உட்பட 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவருக்கு கொடுத்து இந்திய முப்படைகளில் தளபதிகளை அனுப்பி போர்க்களங்களிலே தோற்கடித்தீர்கள். எண்ணற்ற தமிழர்கள் சாக காரணமாக இருந்தீர்கள். அவர்கள் சிந்திய ரத்தம் வீழ்வாகாது. அவர்களை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களின் எலும்புகள் அந்த மண்ணுக்குள் தான் உதைந்து கிடக்கின்றன. அந்த எலும்புகள் உயிர்ப்பு பெறும். நாளைய பெறப்போகிற தமிழ் ஈழமாக குட்டிமணி சென்றதை போல அதை தரிசிக்கிற கண்கள் என் கண்கள் பிறகு மனிதருக்கு பிறகு பார்வையுள்ள தமிழ் மொழிகள் பொருத்தப்படும் என்று அந்த கண்களை வெளிக்கிற சிறையில் இதே ஜூலை மாதம் 25ஆம் தேதி 53 தமிழர்களை கொன்று குவித்து குட்டிமணியை கொன்றதோடு விட்டுள்ளார். கண்களை தோண்டி எடுத்து போலீஸ்காரால் நசிக்கிறார்கள். அந்த சிறையில் இருந்த ஏவிவிடப்பட்ட கைதிகள். அவர்கள் சிந்திய ரத்தம் வீண்போகாது. அவர்கள் செய்த தியாகம் வீண்போகாது. ஆதரிப்பாளர்கள் இல்லாமல் இருக்கலாம். யார் ஆதரிப்பார்கள்? சிறைச்சாலை வரும், ஆபத்து வரும் என்றால் எவரும் ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் அடியேன் எந்த தியாகத்துக்கும் நான் சித்தமாக இருக்கிறேன். எந்த விளைவுக்கும் நான் சித்தமாக இருக்கிறேன். என்றைக்கு நான் உறுதியாக இருப்பேன். தமிழருக்கு ஒரு நாடு வளரட்டும். மறைமலையடிகளின் கனவு பொற்கனவாகட்டும். தமிழ் ஈழம் வளரட்டும். வணக்கம்.